Hello guys, welcome back to Tech in Tamil channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா யூடியூப் சேனல். ஸோ யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ சில பேர்த்துக்கு தெரியாது, நிறையா பேர்த்துக்கு தெரியும். ஸோ தெரியாத நபர்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து யூடியூப் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து யூடியூப்க்கு தேவையான எல்லா கண்டென்ட்ஸுமே அதில் இருக்கும். யூடியூபோட பெஸ்ட் ஆப்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொபைலில் சிம்பிளாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் நெட் ஆன் பண்ணிட்டு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்பில் போய்க்கோங்க. ஸோ இப்போ நான் கூகுளுக்கு போகிறேன். கூகுளுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கூகுளுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் லோகோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுமே வரும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனாக இப்போ நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஒரு புது கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆட் அனதர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். அதில் ஆட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சர்க்கிள் பண்ணி கட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செக்கிங் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் வெரிஃபை தட்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் பின் கேட்பாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஃபோன் பாஸ்வேர்டு இல்லைனா ஃபோன் பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஸோ ஃபோன் பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் போட போகிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து அதுக்குரிய போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டுக்கலாம், இல்லைனா உங்கள் பின் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் வந்து இந்த மாதிரி இமெயில் ஆர் ஃபோன் ஃபர்காட் இமெயில் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன கிளிக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் க்ரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபார் மை செல்ஃப் டு மை மேனேஜ் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரியேட் அ கூகுள் அக்கௌண்ட் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் 2 இருக்கும். ஸோ அதில் என்ன கிளிக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் என்ன போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் நேம் போட்டுக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு டெக் இன் தமிழ் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக் இன் தமிழ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுவாங்க. ஸோ அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் போடுங்க. ஸோ ஜெண்டர் அதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் போடுறேன். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 காலம் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா கூகுளே வந்து 2 கூகுள் அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் இது கொடுப்பாங்க, நேம் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வந்து ஓனாகவே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து மேலே உள்ள அந்த tekintamil65@gmail.com இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நான் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். ஸோ வழக்கம் போல் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்ஸ்ட்டு வரும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டே போகிற மாதிரி வரும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி பாஸ்வேர்டு வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ்வேர்ட் போடுறேன். ஸோ அது கீழே ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு காமிக்கும். ஸோ அது அதை எடுத்து விட்டோம்னா காமிக்காமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்க ட்ராக் பண்ணி வந்தீங்கன்னா எஸ் ஐ ஆம் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. திரும்பி கீழே வந்தீங்கன்னா ஐ
அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும். கெட்டிங் அக்கௌண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். we have successfully created a Google account. ஸோ ஜாலி. ஸோ இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், இதுக்குரிய வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக யூடியூப்குள்ளே போகணும். ஸோ யூடியூப்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலை. இப்போ நம்ம யூடியூப்குள்ளே போயிட்டோம். ஸோ யூடியூப்புக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு வேலை ஆரம்பிக்க போகுது. ஸோ யூடியூப் டேய் சீக்கிரம் வாடா டாய் வந்துடுச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஆரோ மார்க் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அக்கௌண்ட் வரும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் நான் கிளிக் பண்ண காட்டினதை கிளிக் பண்ணுங்கள். அம்புக்குறி காமிச்சதை பார்த்தீங்கல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுமே வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ டெக் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம அக்கௌண்ட்டு ஸோ நோ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டெக் இன் தமிழ் இருக்கிற பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆரம்பித்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிக் டாபிக்ஸ் தட் யூ லைக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை வந்து நோ தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அதை கூட கிளிக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நோ தேங்க்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பி அந்த ஐக்கான் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. அதில் வந்து யுவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூஸ் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லைன் மாதிரி காட்டுவாங்க. இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு பேர் வைக்க போகிறோம். ஸோ நான் டெக் இன் தமிழ்னே வச்சுட்டு கிரியேட் இது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் சேனல் கிரியேட் ஆகிடுச்சு. we have successfully created a யூடியூப் சேனல். ஜாலி. ஸோ இப்போ நம்ம வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு கிராஃப்ட் யூடியூப் சேனலோ இல்லைனா ஒரு டெக் யூடியூப் சேனல் இல்லைனா ஒரு கேமிங் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஜாலியாக ரன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இப்போ நம்ம வந்து டெக் இன் தமிழ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா சோஷியல் மீடியாஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறையா வியூஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது, எந்த வீடியோ எடிட்டரில் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் சீரிஸ் பற்றி தான் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு, முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. பை.